السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புனிதமிக்க இவ்விழாவின் தகுதிமிக்க தலைவர் கண்ணியத்திற்குரிய மௌலானா அவர்களே, மீலாது பேரவையின் போற்றுதலுக்குரிய தலைவர் அஷேக் இர்ஃபான் அஹமது மௌலானா அவர்களே, எனக்கு முன்பு அற்புதமான உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற ஆன்றோர்களே, சான்றோர்களே, இங்கே வருகை புரிந்திருக்கின்ற கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, சிறப்புமிக்க இவ்விழாவிற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற போற்றுதலுக்குரிய அன்பர்களே, தாய்மார்களே, வானொலி மூலம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பு இதயங்களே, புனிதமான நிகழ்வில் பங்கெடுக்கிற வாய்ப்பை வழங்கி நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் அல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். கல்முனையில ஊரே சேர்ந்து உற்சாகத்தோடு இந்த மீலாது பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பார்க்கின்ற போது உள்ளமெல்லாம் ஆனந்தம் அடைகிறது. மிகப்பெரிய ஒரு எழுச்சி சுன்ன ஜமாத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை இது காட்டுகிறது. ஏன்னா இடையில மீலாது வேணாம், மௌலிது வேணாம் என்றெல்லாம் ஒரு கூட்டம் சொல்ல ஆரம்பிச்சிச்சு. ஆனா தோல்வியை தான் கண்டாங்க, வெற்றிவாக சூடல முடியாது. ஏன்னா இப்படிப்பட்ட கூட்டம் சுன்ன ஜமாத்துக்கு எதிராக நிக்கல, படைத்த இறைவனுக்கே எதிராக நிற்கிறார்கள். இறைவன் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், யுரீதூன லியுத்ஃபிஊ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம். சில பேர் கிளம்புவாங்க, அல்லாஹ்வுடைய பேரொளியை வாயால ஊதி அணைச்சிடலாம் நினைப்பாங்க, முடியாது. வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, இறைவன் அந்த பேரொளியை இன்னும் இன்னும் கூட்டிக் கொண்டே இருப்பான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஏன்னா காலமெல்லாம் இந்த வஹாபி கூட்டம் வரும்ல, நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மௌலிது வேணாம், மீலாது வேணாம் அப்படிலாம் சொல்லி இதை எடுத்துலாம் நினைப்பாங்க. ஆனா முடியாதுங்கிறான் அல்லாஹு தஆலா. அப்படியானால் இந்த வஹாபிகள் யாருக்கு எதிராக நிற்கிறார்கள்? சுன்ன ஜமாத்துக்கு எதிராக நிற்கிறாங்க, படைத்த ரப்புக்கு எதிராக நிற்கிறாங்க இவங்க. ஏன்னா மீலாது வேணாம், அது வேணாம், இது வேணாம், ரொம்ப வசதியா போச்சுல, காசு மிச்சம்ல, நல்ல வழியில செலவு செய்யறது தானே யோசிக்கிறாங்க. ஆனா தேவையில்லாதெல்லாம் செலவழிப்பாங்க வஹாபி கூட்டம். ஆனா சுன்ன ஜமாத்தினர்கள் எது தேவையோ அதற்காக செலவழிப்பார்கள். இந்த வஹாபி கூட்டம் நல்ல விஷயத்துல செய்யறதே கிடையாது. ஏன்னா கஞ்சர்கள் பல வகை இருக்கிறாங்க. சில பேர் இருப்பாங்க, நல்லா வணங்குவாங்க, தொழுவாங்க, எல்லாம் செய்வாங்க, ஒரு ஏழைக்கு 5 காசு எடுத்து கொடுக்க மாட்டாங்க. இப்படி சில பேர் இருக்கிறாங்க. இப்படித்தான் ஒரு ஆள் இருந்தாரு. பாங்க சத்தம் கேட்ட உடனே பள்ளியாசலுக்கு போனாரு தொழுவலாண்டு. வீட்டில இருந்து புறப்பட்டு போறாரு. பள்ளி கிட்ட போன உடனேதான் யான் வருது, வீட்டுல லைட் எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, அதை அணைக்காமல வந்துட்டோம், நம்ம தொழுதுட்டு போற வரைக்கும் மீட்டர் ஓடிக்கிட்டே இருக்குமே அப்படின்னு சொல்லி திரும்பி வர்றாரு வீட்டுக்கு. கதவை தட்டுறாரு. அந்த அம்மா கதவை திறக்க போனுச்சு. இவர் சொன்னாரு, கதவை திறந்துடாத, அடிக்கடி திறந்தா தாழ்பா தேஞ்சு போகும் அப்படின்றாரு. அதனால உள்ளுக்கு லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, நீனே போய் ஆஃப் பண்ணிருன்றாரு. இந்த அம்மா கேட்டுச்சு, ஏங்க அடிக்கடி கதவை திறந்தா தாப்பா தெரிஞ்சு போயிருங்கிறது இவ்வளவு அக்கறையா இருக்குங்களே, பள்ளிக்கு போயிட்டு திரும்பி வந்தீங்களே வீட்டுக்கு, நடந்து தானே வந்தீங்க, செருப்பு தேஞ்சு போயிருக்குமா இல்லையா அப்படின்னு அந்த அம்மா கேட்டுச்சு. அப்ப இவரு சொல்றாரு, அவ்வளவு விவரம் இல்லாத ஆளா நானு, இதெல்லாம் தெரிஞ்சுதான் செருப்பை கக்கத்துல எடுத்து வச்சுக்கிட்டு வந்தேன் அப்படின்றாரு இருந்தாலு. இப்படி கஞ்சர்கள் பல வகை இருக்கிறாங்க. இன்னைக்கு சமுதாயத்தையே கூறுபோடு நினைப்பவர்கள் இருக்கிறார்கள். யாரு? அவதான் வஹாபிகள். என்னங்க மதுஹபு, ஷாஃபிங்கிறீங்க, ஹனபிங்கிறீங்க, ஷாஃபில கூடும், ஹனபில கூடாது, இஸ்லாம் ஒண்ணுதானே, மார்க்கம் ஒண்ணுதானே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஒண்ணுதானே, அல்லாஹ் ஒண்ணுதானே அப்படிலாம் கேட்டு சில அப்பாவி இளைஞர்களை ஏமாற்றி விட்டார்கள். இதையும் சில இளைஞர்கள் நம்பி, ஆமா மார்க்கம் ஒண்ணுதானே, ஏன் ஷாஃபிங்கனும் ஏன் ஹனபிங்கனும் அப்படி நினைச்சுதான் அவங்க பக்கம் போனாங்க, விவரம் தெரியாம. ஆனா இன்னைக்கு உண்மையை புரிஞ்சு வந்துகிட்டே இருக்கான்னு வச்சுக்கிறேங்க. இப்படி கூப்பிட்டாங்கல்ல வஹாபிகள், இன்னைக்கு எத்தனை கூட்டமாக சிதறுண்டு கிடக்கிறாங்க தெரியுமா? அவிழ்க்கப்பட்ட நெல்லிக்காய் மூட்டைகளாக சிதறி போய் கிடக்கிறார். 1 2 ஆனிச்சு, 2 3 ஆனிச்சு, 3 4 ஆனிச்சு, 4 5 ஆனிச்சு. இன்னைக்கு நம்மளால எண்ண முடியல, எத்தனை நாளா இருக்காலும் நம்மளால எண்ணவே முடியல, அப்படி ஆகி போச்சு. இதுல வேற பெரிய கூத்து என்ன தெரியுமில, என்னங்க ஷாஃபிக்கு ஹனபிக்கு இப்படி ஒரு சட்டம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தவங்க கடந்த ஹஜ்ஜு பெருநாள் இப்ப போனுச்சுல, ஹஜ்ஜு பெருநாள்
அதுல நம்ம எல்லாம் வெள்ளிக்கிழமை தான் கொண்டாடணும். இலங்கையில வெள்ளிக்கிழமை தான் கொண்டாடணும். தமிழ்நாட்டிலும் அப்படிதான். ஷாஃபியாக்கள் இருக்கிறார்கள், ஹனபியாக்கள் இருக்கிறார்கள். எல்லாம் வெள்ளிக்கிழமை அன்றுதான் ஹஜ் பெருநா கொண்டாடணும். ஆனா எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்லி இந்த இளைஞர்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்கல்ல வஹாபி கூட்டம். இவங்க எத்தனை நாள் தெரியுமா கொண்டாடுனாங்க? உதாரணத்துக்கு காயல்பட்டினத்தை சார்ந்த ஆலி பெருந்தகை இங்க அமர்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த ஊர்ல இந்த வஹாபிகள் 3 நாட்கள் பெருநாள் கொண்டாடினார்கள். அந்த வஹாபிகள்ல ஒரு கூட்டம் புதன்கிழமை பெருநாள் தொழுகை தொழுதுச்சு, இன்னொரு கூட்டம் வியாழக்கிழமை, இன்னொரு கூட்டம் வெள்ளிக்கிழமை, 3 நாள் பெருநாள் தொழுகை நடத்தினாங்க. இதுல இன்னொரு கூத்து நடந்து போச்சு. அந்த ஊர்ல இந்த டிவி வச்சிருக்கிறாங்க, கேபிள் டிவி லோக்கலுக்கு, வஹாபிகளுக்குன்னு ஒரு டிவி இருக்கு. அதுல காமிக்கிறாங்க தொழுகை நடந்தது எல்லாம் 3 நாள் நடந்தே காமிக்கிறாங்க. இதுல வேடிக்கை என்னன்னு சொன்னா, வஹாபிகள் ஒரு ஆள் புதன்கிழமையும் தொழுது இருக்கிறாரு, வெள்ளிக்கிழமை தொழுது இருக்கிறாரு. இப்படி எல்லாமா இருக்கிறது. இப்படி எல்லாம் கேலி கூத்தாக்கி விட்டார்கள் இந்த மார்க்கத்தை. இப்போ ஒரு மாற்று மத சகோதரர்கிட்ட, ஐயா எங்களுக்கு பெருநாள் வருது, அதனால பழம் காயெல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு கேட்டா, அந்த சகோதரர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, இந்தாங்க வெறுமனே பெருநாள்னு சொல்லாதீங்க, எந்த நாள் பெருநாள் சொல்லுங்க, புதன்கிழமை பெருநாளா, வியாழக்கிழமை பெருநாளா, வெள்ளிக்கிழமை பெருநாளா அப்படின்னு மாற்று மத சகோதரர் கேட்கிற அளவிற்கு ஒரு அவமானத்தை இந்த வஹாபி கூட்டம் உருவாக்கி விட்டது. நம்மளாம் எவ்வளவு ஒற்றுமையாக இன்னைக்கு இருக்கிறோமே பாருங்களேன். எதில் சமுதாயத்தை மட்டும் கூறு போடல, தௌஹீதுல போய் கூறு போட்டாங்களங்க இவங்க. தௌஹீது உலகத்துக்கே ஒண்ணுதானங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த தௌஹீது ஒண்ணுதானே. இவங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும், ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் எல்லாத்துக்கும் உள்ள தௌஹீது உண்டாக்கிட்டாங்க. அங்க இந்தியாவுல தமிழ்நாடு ஒரு ஸ்டேட், அங்க தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து அப்படி ஒண்ணு. கேரளாங்கிற ஒரு ஸ்டேட், கேரளா தௌஹீத் ஜமாத்து. அப்புறம் கர்நாடகா, அது ஒரு ஸ்டேட், கர்நாடகா தௌஹீத் ஜமாத்து. ஒவ்வொரு தௌஹீத் ஜமாத்துக்கும் ஒரு தலைவர். இங்க பார்த்தா இலங்கை தௌஹீத் ஜமாத்து, இங்க வேற. இந்த நாட்டுக்கு நாடா தௌஹீது. அப்பதான் நம்ம யோசிச்சு பார்த்தோம், என்ன எல்லா மாநிலத்துக்கும் வச்சுட்டாங்க. விட்டது என்ன தெரியுமில, சில ஊர்களை விட்டு விட்டாங்க. ஊரு போச்சு. தமிழ்நாட்டில் புளியங்குடின்னு ஒரு ஊரு, இவங்கல இருந்து ஒரு குரூப் பிரிஞ்சு போச்சு. அவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க, புளியங்குடி தௌஹீத் ஜமாத் அப்படி ஆரம்பிச்சாங்க. சின்ன ஊரு, வில்லேஜ். கடைசியில பாக்கி என்ன, ரோடு தான் பாக்கி. காந்தி ரோடு, நேரு ரோடு, தௌஹீத் ஜமாத்து, அந்த ரோட்டுக்கு தான் பேர் வைக்கலாம்னு வச்சுக்கிறோங்க. இப்படியே நம்ம யோசிச்சு பார்த்தா, என்ன இவங்க ஊருக்கு வச்சாங்க, ஸ்டேட்டுக்கு வச்சாங்க, நாட்டுக்கு வச்சுட்டாங்களே. அகில உலகத்திற்கு ஒரு தௌஹீத் ஜமாத்தா இவங்க அமைச்சு ஒரு ஆளை யாரும் தலைவர் ஆக்கலையே அப்படின்னு போய் யோசிச்சு பார்த்தா, பின்புதான் நமக்கு தெரியுது, ஏற்கனவே இவருடைய தௌஹீத் ஜமாத்து, நம்ம தௌஹீத் அல்ல, அவருடைய தௌஹீத் ஜமாத்து ஒரு அகில உலக தலைவர் இருக்கிறான். அவன் தான் இப்லீஸ். ஏன்னா அவன் எவ்வளவு தௌஹீதுல கட்டுக்காரனா தெரியுமில. இறைவன்ட்ட சொன்னா, இறைவனே சஜிதாவா அது உனக்கு மட்டும் தான் செய்வேன், உன்னை தவிர வேற யாருக்கும் செய்ய மாட்டானே அப்படின்னா. அல்லாஹ் தஆலா சொன்னால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சஜ்ஜா செய்யண்டு மாட்டான்ட்டாங்க. என்ன தௌஹீதுல இருந்தாவன் அல்லாஹ் தூக்கி எறிஞ்சிட்டான், இந்த தௌஹீத் எனக்கு வேணான்ட்டான் அல்லாஹ் தஆலா. இந்த இப்லீஸ் காட்டிய தௌஹீதில் தான் இன்னைக்கு வஹாபி கூட்டம் சென்று கொண்டிருக்கிறது. ஆனா மலக்குமார்கள்லாம் தௌஹீதில் இருந்தாங்க, இறைவனை வணங்கினார்கள், இறை நேசர்களை மதித்தார்கள். அதுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மதித்தாங்க. அந்த பாதையில தான் இன்னைக்கு சுன்னத் ஜமாத் போறோம். அல்லாஹ்வை வணங்குவோம், இறை நேசர்களை மதிப்போம். இது மலக்குமார்களுடைய பாதை. நமக்கு தான் வெற்றி இருக்கிறது. இன்னைக்கு ஒவ்வொரு பிரச்சனையிலும் பிளவை ஏற்படுத்துறாங்க. இப்ப பாருங்க, அழகான ஒரு விழா மேடை அற்புதமாக இருக்கிறது. ஏன் இது போன்ற ஒரு அலங்காரத்தை நம்ம ஏன் ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம்? சுன்னத் ஜமாத்தினர்கள் எது செய்தாலும் ஆதாரத்தோட தான் செய்வோம், அது சந்தேகமே கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல் பி ஃபضலில்லாஹி வ பிரஹ்மத்திஹி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, மக்களுக்கு நீங்க சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய அருள் வந்திருக்கிறது, அவனுடைய அருள்கொடையும் வந்திருக்கிறது. ஃபபிதாலிக ஃபலியஃபரஹு. அவர்களுக்கு கிடைத்திருக்கிற அந்த ரஹமத்தை எண்ணி பார்த்து தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தட்டும் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ரஹமத் வந்திருக்குது, அதை நினைச்சு மகிழ்ச்சி வெளிப்படுத்தணும் என்று இந்த வசனம் சொல்லுது. அந்த ரஹமத் எதுங்க என்று தேடி பார்த்தா இன்னொரு வசனம் நமக்கு இதுக்கு விட தருது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அகிலத்திற்கெல்லாம் அருட்கொடையாக உங்களை நான் அனுப்பி வச்சோம். அல்லாஹ்வுடைய ரஹமத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் இந்த வசனம் சொல்லுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹமத்தாக வந்தாங்க, அதை எண்ணி பார்த்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும் என்பது இறைவனுடைய கட்டளை. எப்படிங்க மகிழ்ச்சி வெளிப்படுத்துறது? இது போன்ற செயல்பாட்டினால் தான் நம்முடைய மகிழ்ச்சி வெளிப்படுத்துறோம். அல்லாஹ் சொன்னதால் தான் இதையெல்லாம் செய்யறோம். இந்த மேடையினுடைய அலங்காரம், அதே போல கொடிகளினுடைய தோரணங்கள், மின் விளக்குகளுடைய
அலங்காரம், இதுவெல்லாம் நம்முடைய மகிழ்ச்சியின் வெளிப்பாடு. அல்லாஹ் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த சொல்றான். இல்ல இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னா எப்பவும் போல நம்ம இருந்தோம்னு வச்சுக்கிறோங்க, நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறோங்கிறதுக்கு அப்ப என்ன அடையாளம்? ஒரு வீட்டுல நிக்காஹ் நடக்குன்னு சொன்னா, திருமணம் நடக்குது, அந்த வீட்டை அலங்கரிக்கிறாங்கல்ல, காரணம் என்ன? அந்த வீடு மகிழ்ச்சிக்குரிய வீடு அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். அதனாலதான் இது போன்ற காரியங்களை நம்ம செய்யறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாருக்கும் ரஹமத்தா தான் இருக்கிறாங்க. சில பேர் பயன்படுத்துறாங்க, சில பேர் பயன்படுத்தாம போயிட்டாங்க. இன்றைக்கு அகிலத்திற்கெல்லாம் அருட்கொடைன்னு வரும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹமத்தா இருக்கிறாங்க. அபூ ஜஹலுக்கு ரஹமத்து தான். ஆனா அபூ ஜஹல் பயன்படுத்தாம போயிட்டான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பயன்படுத்தினாங்க. மழை பெய்யுது, அம்மாக்காரவங்க தன்னுடைய 2 மகள்கள் கூப்பிட்டு சொன்னாங்க, மழை பெய்யுது, வாசல பாத்திரத்தை எடுத்து வை, தண்ணி பிடிக்காண்டு. அக்காவும் தங்கச்சியும் போய் பாத்திரத்தை வச்சுட்டு வந்துட்டாங்க. மழை பெஞ்சு முடிஞ்சிச்சு. வெளியே போய் பார்த்தா அக்கா வச்ச பாத்திரத்துல தண்ணீர் நிரம்பி வழியுது. தங்கச்சி வச்சாங்கல்ல பாத்திரம், அதுல ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது. என்னன்னு கேட்டா, அக்கா பாத்திரத்தை நிமித்தி வச்சாங்க, தண்ணீர்லாம் அதுல விழுந்துச்சு, நிரம்பி இருக்குது. தங்கச்சி பாத்திரத்தை கவுத்தி வச்சுட்டு வந்துட்டாங்க, அதனால ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது. ஏன்னா அந்த பாத்திரத்தை கழுவி காய வைக்கிறது உள்ளுக்கு கவுத்தி தான் வைப்பாங்க. இந்த தங்கச்சி கவுத்துற பாத்திரத்தை அப்படியே தூக்கி அப்படியே வச்சுட்டு வந்து பிடிச்சு, ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது. மழை எல்லாருக்கும் தான் பெஞ்சிச்சு. மழை சொல்லல, நான் அக்காவுக்கு மட்டும்தான் பெய்வேன், தங்கச்சிக்கெல்லாம் பெய்ய மாட்டேன் அப்படின்னு மழை சொல்ல கிடையாது. மழை எல்லாருக்கும் பெஞ்சிச்சு, அக்கா பயன்படுத்திக்கிட்டாங்க, தங்கச்சி பயன்படுத்தாம போயிட்டாங்க. அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோருக்கும் ரஹமத்தாக இருக்கிறார்கள். சுன்னத் ஜமாஅத்தினர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள், வஹாபிகள் பயன்படுத்தாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இந்த வஹாபிகளுக்கு இந்த உண்மையை சொல்லும் பொழுது இதுதான் சத்தியம் தெரிஞ்சு அதை ஏற்றுக்கொள்ளணும், அதுதான் நல்லது. அடம் பிடிக்க கூடாது. இல்லையே இவ்வளவு நாளா இப்படி இருந்துட்டோமே, எப்படி திடீர்னு மாறுறது, இதெல்லாம் யோசிக்க கூடாது. ஏன்னா இந்த முல்லா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் விவகாரமான ஆளுதான். அவர்கிட்ட ஒரு ஆள் போனாரு, ஏங்க ஒரு கொஞ்சம் கயிறு தாங்க, கொடி கட்டி துணிமணியெல்லாம் காய போடணும் அப்படின்னு கேட்டாரு. முல்லா சொன்னாரு, இல்ல தரமாட்டான் அப்படின்றாரு. ஏங்க சும்மா தானங்க வச்சிருக்கீங்க, தாங்கலங்க அப்படின்றாரு. இல்ல நான் கொடி கட்டி நெல்ல காய போட போறேன் அப்படின்றாரு. இவரு கேட்டாரு, அது என்னங்க கயிறுல கொடி கட்டி எப்படிங்க நெல்ல காய போட முடியும்? முல்லா சொன்னாரு, இந்த பாருப்பா, அடுத்த ஆளுக்கு கொடுக்கறது இல்லன்னு முடிவு பண்ணிட்டோம்னு வச்சுக்கிற, அந்த கொடியில நெல்லையும் காய போடலாம், எல்லையும் காய போடலாம், போயிட்டு அப்படின்றாரு. ஏன்னா இவர் கொடுக்கறதுல முடிவுல இருக்கிறார்ல, அந்த மாதிரி சத்தியத்தை சொன்னா கேட்கறது இல்லைன்னு சில பேர் முடிவுல இருக்கிறாங்க. அப்படி இருக்க கூடாது. ஏன்னா மறுமையை இழக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். நம்மெல்லாம் இந்த உலகத்தில் பிறந்தது இந்த மண்ணுக்காக அல்ல, மறுமைக்காக பிறந்தோம். நம்முடைய இலக்கு மறுமையின் வெற்றி. அந்த மறுமையின் வெற்றிக்கு எது தேவையோ அதை நம்ம கட்டாயம் செஞ்சே ஆகணும். இன்னைக்கு நம்ம எல்லாம் மௌலிது ஓதுறோம் வீடுகள்ல. சில பேர் சொல்லுவாங்க, என்னங்க இந்த மௌலிதெல்லாம் புதுசாக உருவாக்கினதுதான், 300 வருஷத்துக்கு முன்னால உள்ளதுதான் அப்படிங்கிற பொய்யை உங்கள்கிட்ட அவிழ்த்து விடுவாங்க. நம்பாதீங்க. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே மௌலிது இருந்தது. சஹாபா பெருமக்கள்லாம் மௌலிது ஓதி இருக்கிறாங்க. பாருங்க, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஓதின மௌலிது புகாரிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவங்க ஓதின மௌலிது என்ன தெரியுமா? وفينا رسول الله يتلو كتابه إذا انشق معروف من الفجر ساطع أرانا الهدى بعد العمى فقلوبنا به موقنات أن ما قال واقع يبيت يجافي جنبه عن فراشه إذا استثقلت بالمشركين المضاجع. இது அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு இந்த மௌலித ஓதுறாங்க. இந்த மௌலிதனுடைய கவியெல்லாம் எங்க இருக்குது? புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதான் புகாரியை படிக்கணும். தேவையில்லாம நோட்டீஸ் போடுறது, அவங்கள தாக்கி எழுதுறது, இதுலயே பொன்னான நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்காம இந்த குர்ஆனை படிக்கட்டும், புகாரிய படிக்கட்டும். அப்ப இதுவெல்லாம் தெரிஞ்சு கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே மௌலிது இருந்திருக்குது அப்படின்னு அப்ப புரிஞ்சிருக்கும். அதே போல ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஓதுன மௌலிது முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதையும் நான் படிச்சிடறேன். இப்ப ஏற்கனவே படிச்சதுக்கு அர்த்தத்தை சொல்லிடுறேனே. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு படிச்சாங்கல்ல, அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, எங்களில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. வைகறை பொழுது விடுகின்ற நேரத்திலே இறைவனுடைய வேதத்தை அவங்க ஓதுறாங்க. நாங்கெல்லாம் வழிகேட்டில இருந்தோம், எங்களுக்கு நேர்வழியை காட்டினாங்க. அந்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை சொல்லிவிட்டால் அது நடக்கும் என்று எங்களுடைய உள்ளங்கள் உறுதியாக நம்புகின்றன. அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவெல்லாம் கண் விழித்து வணங்குகிறார்கள்.
அந்த நேரத்தில் தான் இந்த பாலா போன முஷ்ரிக்குங்கள்லாம் தங்களுடைய படுக்கையில ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஓதுன மௌலித் என்ன தெரியுமா? هجوت محمدا فأجبت عنه وعند الله في ذاك الجزاء هجوت محمدا برا حنيفا رسول الله شيمته الوفاء. இன்னும் தொடருது. நான் உங்களுக்கு இது பண்ண, நீங்க எல்லாம் முஸ்லிம் கிதாப் வேண்டாம் எடுத்து பாருங்க, நிறைய இருக்கு, அப்படியே வரிசையா இருக்குது. நேரம் கருதி நான் இது ரெண்டோட முடிச்சுக்கிறேன். இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த முஷ்ரிக்கீன்களை பார்த்து, இன்னைக்கு எப்படி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நம்ம புகழ்றது பிடிக்கல சில பேருக்கு, அந்த மாதிரி தான் அன்னைக்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சஹாபா பெருமக்கள் புகழ்ந்த போது சிலருக்கு பிடிக்காமல் இருந்தது. அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வசைபாடி பாடினாங்க. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கேவலமா பேசுறீங்களே, அவர்களுக்கு பதில் கொடுத்து நான் பாடுவேன் அப்படி சொல்லிட்டு வ இந்தல்லாஹி ஃபீதாக்கல் ஜஸாஉ, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நான் புகழ்ந்து பாடுறேன்ல, அதற்கு இறைவனிடத்தில் எனக்கு நற்கூலி கிடைக்கும் அப்படிங்கறாங்க. முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டது. இன்னைக்கு இது போன்ற விழாவையெல்லாம் நம்ம நடத்துறோம், வீட்டுல மௌலித் ஓதுறோம்னு சொன்னா அதுவெல்லாம் இபாதத், நமக்கு நன்மை தருகிற காரியம் என்று இந்த முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நினைவிலே வையுங்கள். அதனால நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை இப்படி புகழ்றோமே, மௌலித் ஓதுறோமே, மீலாது கொண்டாடுறோமே, இதுக்கு என்ன பலன் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வியை வைக்கலாம். ஏன்னா இதெல்லாம் நல்ல கேள்வி. சில பேர் கேள்வி வைப்பாங்க, சம்பந்தம் இல்லாத கேள்வி எல்லாம் வைப்பாங்க. நம்ம ஒண்ணு சொன்னாக்கா அவங்க ஒண்ணு வழங்குவாங்க. இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த மார்க்கத்தை அப்படியே நாம் புரிய வேண்டும். சில பேர் விவகாரம் மன்றம்டே செய்யறது, கடைசியில மாட்டிக்கிறது. ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு மத்தியில பாடம் நடத்துறாரு. அப்ப சொன்னாரு, இறைவன் என்பதெல்லாம் கிடையாது அப்படின்றாரு. அதுக்கு விளக்கம் கொடுக்கிறாரு. எதை நம்ம கண்ணால பாக்குறோமோ அதைத்தான் நம்ம நம்பணும், அதுதான் இருக்குன்னு நம்ம நம்பணும். இறைவனை நீங்க எல்லாம் கண்ணால பாக்குறீங்களா மாணவர்கிட்ட கேட்டாரு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சொன்னாங்க இல்ல அப்படின்ட்டு. அப்ப இதுல இருந்து என்ன புரியுது? இறைவன் இல்லன்னு புரியுது அப்படின்றாரு. அந்த மாணவன் ஒரு மாணவன் அப்படியே எந்திரிச்சுங்க வந்தான். அவன் சக மாணவர்கள் பார்த்து கேட்டான், நண்பர்களே எதையும் கண்ணால பார்த்தாதான் நம்மன்னு சொல்லிவிட்டாரு, இப்ப நீங்க எல்லாம் ஆசிரியருடைய மூளைய பாக்குறீங்களா, உங்க கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு அவன் கேட்டான். இல்ல எங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. இதுல இருந்து என்ன புரியுது? ஆசிரியருக்கு மூளை இல்ல புரியுதா அப்படின்னு சொன்னான். சில பேர் ரொம்ப விளக்கம் கொடுக்கணும் நினைக்கிறது, கடைசியில மாட்டிக்கிறது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாக இதுல எல்லாம் என்ன பிரயோஜனம், இதுல நன்மை அப்படி சில பேர் கேட்பாங்க. நன்மை இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து, ஹஸ்ஸானே நீங்கள் என்னை புகழ்ந்து படிக்கும் காலமெல்லாம் அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக உங்களுக்கு உறுதுணையாக இருப்பான், உதவி செய்வான். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நம்ம வீட்டுல மௌலித் ஓதுறோம்னு வச்சுக்கிறோங்க, மலக்குமார்களுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும், மலக்குமார்களுடைய அரவணைப்பு நமக்கு கிடைக்கும். இது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. இந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ பேசுறதுக்கு ஏன் இது போன்ற மேடையெல்லாம் அமைச்சோம்? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுவும் செஞ்சு காமிச்சதுதான். மஸ்ஜிதிலேயே ஒரு மிம்பர் படி அமைச்சு கொடுக்கறாங்க நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு உங்களுக்கு ஏறி நின்று படிங்கங்கறாங்க. திருமிதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். வேறு யாருக்காவது இப்படி ஒரு மேடை அமைச்சு கொடுத்தாங்களா? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடையாது. மௌலிதை ஓதக்கூடியவர்களுக்கு தான் மேடையை கொடுத்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படியானா இது எவ்வளவு பெரிய முக்கியமா பின்பு சாப்பிட கொடுத்திருக்கிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த அந்த மதீனாவுல ஒரு வழக்கம் இருந்துச்சு. அந்த மதீனாவுல எல்லாம் ஒரே பேரிச்ச மரங்கள் தானே அதிகம். பேரிச்ச மரம் முதலாக காய்ச்சிச்சின்னு வச்சுக்கிறங்க, அந்த கனியை எடுத்துக்கிட்டு வந்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட கொடுத்து, யார சொல்லலாம் எங்க வீட்டு மரத்துல எங்க தோட்டத்து மரத்துல முதலா காய்ச்சது இது, பரக்கத்துக்கு துவா செஞ்சாங்கன்னு அதை ஃபர்ஸ்ட் அங்கதான் கொடுப்பாங்க சபையில. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழத்தை வாங்குவாங்க, துவா ஓதுவாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன குழந்தைய சின்ன பிள்ளைய அழைச்சு இந்த ஆண்டு கொடுப்பாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸ், அவர்கள் செயல்படுத்திய இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்க யோசிச்சு பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்ணுகிற பழத்திலே துவா ஓதி கொடுத்திருக்கிறார்கள். அதனாலதான் இன்றைக்கு கூட பல வர்க்கங்களை எல்லாம் வைத்து துவா ஓதி நாம் சாப்பிடுகிறோம், அதிலே பரக்கத்து இருக்கிறது என்பதாலே. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை செய்தால் அதிலே ஒரு காரணம் இருக்கும், காரணம் இல்லாத ஒரு எழுத்துதர் செய்ய மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு சில பேர் பாருங்க, அதுக்கு மூணாம் ஃபாத்தியா
இல்ல, 7ஆம் ஃபாத்தியா இல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அன்னைக்கு ஆடு அறுத்து மட்டும் சாப்பிடுறாங்களாம். நான் கேள்விப்பட்டேன். ஆடு அறுத்து சாப்பிட்டுறாங்களாம். 7 அன்னைக்கு மாடு அறுத்து சாப்பிட்டுறாங்களாம். ஆனா ஹத்தம் ஃபாத்தியா மட்டும் ஓதுறது. அது என்னது? யாரோ ஒரு ஆள் சொன்னாராம், சுறா கருவாடு மக்ரூஹு, சாத்துல கொஞ்சம் தாங்க அப்படின்னாராம். அந்த கதையாவில் இருக்குது. ஒரு ஆன்சா கூட பயான் பண்ணாராம், அது கூடாது இது கூடாதுன்னு பண்ணிவிட்டு வீட்டுக்கு போறாரு. வீட்டுல அந்த அம்மா எதையுமே சமைச்சு வைக்கல. இவர் கேட்டாரு, ஏன் சமைக்கல? அந்த அம்மா சொன்னா, நீங்க தான் கூடாதுன்றீங்கல்ல, அதனாலதான் சமைச்சு வைக்கல. இவர் சொன்னாராம், ஊருக்கு தானடி சொன்னேன், உனக்கல்லடி கண்ணே அப்படின்னாராம் அந்த ஆளு. அந்த மாதிரி இவங்க ஒன்னு விளங்குறதோ அடுத்த ஒன்னு சொல்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையில் தான் சுன்ன ஜமாத்தினர்கள் நடைபோட்டு கொண்டிருக்கிறார்கள். எந்த செயலா இருந்தாலும் சரிதான் அப்படிங்கறதையும் நாம் நினைவிலே வைக்க வேண்டும். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்கவர்கள். இன்னைக்கு நம்ம இங்க பேசுறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செவிகளுக்கு அது விழுந்து கொண்டே இருக்கிறது. நம்ம இங்க ஒரு விழாவை நடத்திக்கிட்டு இருக்கோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வைக்கு இது பட்டுக்கொண்டே இருக்கிறது. நம்ம நினைக்க கூடாது மதீனாவுல இருக்கிறாங்க, இது எப்படி தெரியும் நினைக்க கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா இந்த ஆற்றலை கொடுத்திருக்கிறான். அவர்கள் நம்மை போன்றவர்கள் அல்ல. அவர்களுக்கு 2 கண்கள், நமக்கும் 2 கண்கள். ஆனால் கண்களில் வித்தியாசம் இருக்குது. நம்முடைய பார்வையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு போகும், அதுக்கு அடுத்து என்ன இருக்கு நமக்கு தெரியாது. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பார்வை அந்த எல்லையையும் கடந்து செல்லும். அதனாலதான் முஅத்தாங்கிற இடத்துல யுத்தம் நடக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே அமர்ந்து கொண்டே அந்த யுத்தத்தினுடைய நிலைகளை விவரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். யாரெல்லாம் மௌத்தா போறாங்க, எந்த தளபதி மௌத்தா போறாங்க, ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு, அப்படியே சொல்லிக்கிட்டே வர்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஹதீஸ் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மூத்தாங்கிறது சிரியாவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுல இருக்கிறாங்க. ஆனா சிரியா நாட்டிலே நடைபெறுகிற, சிரியா நாட்டிலே உள்ள மூத்தாங்கிற இடத்திலே நடைபெறுகிற அந்த யுத்தத்தை பற்றி மதீனாவில் இருந்து கொண்டே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவரித்து காட்டுகிறார்கள் என்றால் அங்கு நடைபெறுகிற நிகழ்வை இங்கிருந்து கொண்டே பார்க்கிறார்கள். அவர்களுடைய பார்வை பன்னூற்றுக்கணக்கான மைல்களுக்கு அப்பாலே செல்கிறது அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்ல, நமக்கெல்லாம் முன்னால இருந்தா தெரியும், பார்ப்போம், பின்னால இருந்தா தெரியாது. நம்ம பாக்கிறதா இருந்தா திரும்பினாதான் பார்க்கணும். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி கிடையாது. பின்னால திரும்பாமலேயே பின்னால யார் இருக்கிறாங்க, என்ன செய்யறாங்க அப்படிங்கறதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்லி காட்டிடுவாங்க. தொழுகையில சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அருமை தோழர்களே, நீங்க ருக்குவா சரியா செய்யுங்க. ஏனென்றால் நீங்க முன்னால இருக்கும்போது உங்களை நான் எப்படி பார்க்கிறேன், அது போன்றுதான் எனக்கு பின்னால நீங்க இருந்தாலும் உங்களை நான் பார்ப்பேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்போ முன்னால் பின்னால் வித்தியாசம் நமக்கு தான். நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வித்தியாசம் கிடையாது. முன்னால பாக்குற மாதிரி தான் பின்னால பார்ப்பாங்க. அல்லாஹ் மீது சத்தியமிட்டே சொல்றாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வை வேறு, நமது பார்வை வேறுங்கிறத வித்தியாசம் வழங்கிட்டோமா இல்லையா? இன்னொன்னு பாருங்க, நமக்கெல்லாம் ஒரு ஆள் மனசுல என்ன நினைக்கிறாரு புரியுமா? ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு புரியும். ஒரு ஆள் மனசு என்ன நினைக்கிறாரு கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. அதனாலதான் சொன்னாங்க, லா யக்ஃபா அலைஹி ருகூஉக்கும் வலா குஷூஉக்கும். நீங்க தொழும் போது எப்படி ருக்கு செய்றீங்க நான் சரியாக பார்த்துருவேன், எனக்கு தெளிவா தெரியும். நீங்க தொழும் போது உங்களுடைய பயபக்தி எப்படி இருக்கிறது அதுவும் எனக்கு தெளிவா தெரியும். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்ப யோசிச்சு பாருங்க, பின்னால ஒருவர் ருக்கு செய்கிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அது எனக்கு தெளிவா தெரியுதுங்கிறாங்க. சரி, இது கூட பரவாயில்ல, ஏன்னா ருக்குங்கிறது குனிகிறது நிமிர்றது, அது கூட பரவாயில்ல. அடுத்து சொன்னதை பாத்தீங்களா, உங்களோட பயபக்தி எப்படி இருக்கிறது என்பது கூட எனக்கு தெரியுங்கிறாங்க. பயபக்திங்கிறது உள்ளம் சம்பந்தப்பட்டது. தொழுகையில உங்களுடைய தக்வா எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறதையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சந்திக்கிறாங்க ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க சொன்னாங்க, தாயார் அவர்களே, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள போய் சந்திச்சு எனக்கும் உங்களுக்கும் பாவ மன்னிப்பு தேடும்படி கேட்டுக்கிட்டு வர்றேன், அனுமதி தாங்க அப்படின்னு கேட்டாங்க. தாயாரும் அனுமதிச்சுட்டாங்க. ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜித் நபவிக்கு போறாங்க. மக்ரிபுடைய நேரம், தொழுகை நடந்து முடியுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை விட்டு வெளியே வரல, அங்கே இருந்துட்டாங்க பள்ளிவாசல்லே. இஷாவுடைய நேரம் வருது, இஷா தொழுகையும் தொழுகிறாங்க, வெளியே வர்றாங்க. ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு பின்னாலேயே போறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மன்ஹாதா ஹுதைபா, யார் அது, ஹுதைபாவா அப்படின்னாங்க. ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஆமா யார சொல்லலான்னு. அதுக்கு அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, மா ஹாஜத்துக்க, என்ன வேலையா வந்தீங்க, உங்களுக்கு என்ன வேணும்?
கஃபரல்லாஹு லக்க வலி உம்மிக்க அப்படின்னாங்க. அல்லாஹ் உங்களையும் மன்னிக்கட்டும், உங்க தாயாரையும் மன்னிக்கட்டும். என்ன வேலையா வந்தீங்கங்கறாங்க. திருமதியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். வந்ததே எதுக்கு தான்? எனக்கும் தாயாருக்கும் மன்னிப்பு தேடுங்கன்னு சொல்லதான் வந்தாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன வேலையா வந்து கேட்டுட்டு வந்த நோக்கத்திற்காக துஆ செய்து விட்டார்கள். அப்படியானால் ஒருவர் வருகிறார், என்ன தேவைக்கா வருகிறார், அவருடைய உள்ளத்துல என்ன இருக்குது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா பாக்குறாங்க. இது போன்ற ஹதீஸ் எல்லாம் தெரிஞ்ச பிறகுமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள மாதிரிதான் அப்படின்னு சொல்றது? இப்படி சொல்லலாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆற்றல் எப்படியெல்லாம் இருக்கிறது? ஏன் இப்ப விவகாரம் பண்ணனு? நம்ம ஒண்ணு சொன்னாக்கா அவங்க ஒண்ணு சொல்றது. குர்ஆனை படித்தாலும் சரியா பிடிக்கிறது இல்லையில. ஒரு ஆசிரியர் மாணவர்கிட்ட கேட்டாரு, டேய் உனக்கு முக்கணி தெரியுமா அப்படின்றாரு. அவன் தெரிஞ்சா சொல்லணும், இல்ல தெரியலன்னா சொல்லணும். ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னான் தெரியும் சார் அப்படின்னா. அப்ப சொல்றா அப்படின்னு கேட்டா அவன் சொன்னான் அகமது கனி, ஷாஜஹான் கனி, முகமது கனி அப்படிங்கிறான். அவன் தெருவுல உள்ள 3 கனியும் சொல்லி முடிச்சு விட்டான். என்னடா அவன் இப்படி மாத்தி மாத்தி சொல்றான் அப்படின்னு கேட்டா, அதே போல சில பேர் இருக்கிறாங்க, இந்த ஹிஸ்டரி அக்பரை தெரியும், எனக்கு ஹுமாயூனை தெரியும், எனக்கு ஷாஜஹானை தெரியும் அப்பெல்லாம் ஒரு ஆள் சொன்னாரு. இவர் கேட்டாரு அப்படின்னா உங்களுக்கு ஹிஸ்டரி தெரியும்னு சொல்லுங்க. ஏன்னா அவருக்கு ஹிஸ்டரி என்ன சரித்திரங்கிற மீனிங் தெரியல. இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல. ஆசிரியர் மாணவர்கிட்ட சொன்னாரு கோவத்துல, கெட் அவுட் அப்படின்ட்டாரு. இதுதான் சாக்கடை எல்லாம் வெளியே ஓடி போயிட்டாங்க. இவர் கெட் அவுட் இங்கிலீஷ்ல சொன்னாரு. போனவனோட உள்ளுக்கு வாங்கடான்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ் தெரியல. அதுக்கு இருந்தாலும் என்ன செஞ்சாரு, இவரு வெளியே போயிட்டாரு. வெளியே இருந்த பசங்கிட்ட போய் கெட் அவுட் வெளியே இருந்தாலும் உள்ளுக்குடி வேண்டாம். இப்படி சில பேர் தெரியாது, ஆனா தெரிஞ்ச மாதிரி விவகாரம் பண்றது. வஹாபியர் அப்படித்தான். அவங்க குர்ஆனும் தெரியாது, ஹதீஸும் தெரியாது, தமிழ் மொழியும் தெரியாது. அதனாலதான் நோம்புல கூட நம்ம எல்லாம் எப்படி நியத்து வைக்கிறோம், நாளை பிடிக்க அப்படின்னு நினைச்சு வைப்போம். அந்த காலத்து முன்னோர்கள் அப்படித்தான் சொல்லி தந்தாங்க. இன்னைக்கு சில பேர் ரொம்ப சிந்திக்கிறாங்களாம். அவ்வா என்ன நாளைங்கிறீங்க, இன்னும் அதான் மகரிப்பு வந்தவொடனே நாள் வந்துருச்சுல்ல நமக்கு இஸ்லாமிய நாள். அப்ப இன்று பிடிக்கன்னு சொல்லணும். பிறகு தங்களுடைய மேதாவித்தனத்தை வெளிப்படுத்தி காட்டுறது. ஆனா மேதாவி நாளைங்கிறதுக்கு அடுத்த நாள்ங்கிற அர்த்தம் இருக்குது, பகல்ங்கிற அர்த்தம் இருக்குது. நம்மள நோன்பு வைக்கிறது பகல்ல தான், நைட்ல கிடையாது. அதனாலதான் நாளை பிடிக்க பகலில் பிடிக்க அப்படின்னு அர்த்தம். சொல்றாங்க அப்படி சொல்லாதீங்க, இன்று பிடிக்க. அப்ப இன்றுண்டா என்ன, நைட்டையும் எடுக்கும் பகலையும் எடுக்கும். அப்ப நான் இரவிலும் நோன்பு வைக்கிறேன் பகலிலும் நோன்பு வைக்கிறேன், தப்பான அர்த்தம் வந்துடும். இந்த இவங்களுக்கு நம்ம முன்னோர்கள் வார்த்தையை சொன்னால் எவ்வளவு அற்பமா சொல்லி தருவாங்க. அதை போய் பார்க்கட்டும் இந்த வஹாபிகள். எனக்கு எல்லாம் தங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சிலது மட்டும் வச்சுமே விவகாரம் பண்றது.